ஆனால் இப்போ சிவகங்கையில் தொடர்ச்சியாக வளர்ச்சிகள் இல்லை. தலைவர்கள் பரப்புரைக்கும் போது வீரமலிங்கம் மண்ணு வேலு நாச்சியார் பற்றி புகழ் பாடுறாங்க. ஆனால் எந்த திட்டமும் செயல்படுத்தலை, எல்லாம் காரைக்குடிக்கு கொண்டு போகிறாங்க. மக்களோட எந்த திட்டமும் நிறைவேற்றப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்தால் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க? திமுக ஆட்சியிலே ஒரு திட்டம் ரத்து செய்யப்பட்டால், திமுக ஆட்சியிலே ஒரு சிவகங்கையில் ஒரு திட்டத்தை கொண்டு வர மறுத்தால், இதற்கு திமுக ஆட்சி பொறுப்பா அல்லது அதிமுக பொறுப்பா என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று கருணா செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் திரண்டு சிவகங்கை புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால், சிவகங்கையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏயாக நான் இருக்கிறேன் என்பதற்காக சிவகங்கை புறக்கணிப்பது யார் என்பதை சிந்திக்க வேண்டும். திமுகவுடைய முதலமைச்சரும் திமுகவுடைய ஆட்சியும் புறக்கணிக்கிறதா, சிவகங்கை எம்எல்ஏ நான் புறக்கணிக்கிறேனா என்பதை இந்த மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் எங்களை கைவிட மாட்டார்கள். அவர் திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் போக வேண்டும் என்றால் திருவாடனையை கிராஸ் பண்ணி அவர் போகிறதில்லை. வேறு பகுதிகளில் மதுரை சென்று தான் போக வேண்டியது. நான் சொந்த தொகுதியிலே மீண்டும் நான் நிற்கின்றேன். மக்களிடம் நான் சொன்னதை செய்யவில்லை என்றாலோ, சரியாக நடக்கவில்லை என்றாலோ, நான் இந்நேரம் மக்கள்கிட்ட போக முடியாது. அவர் தைரியம் இருந்தால் இப்போ திருவாடனையை வாங்கிட்டு போய் நின்றுருக்கணும். திருவாடனை மக்களிடம் நான் நின்றிருக்கிறேன், நான் இதை செஞ்சுருக்கிறேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதை தவிர்த்து நான் தனிமனித விமர்சனம் செய்ய விரும்புவதில்லை. அவர் சொன்னதற்காக இந்த பதிலை சொல்லுகின்றேன். சிவகங்கை தொகுதிக்கு அதிமுக காலத்தில், திமுக காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்களை காட்டிலும் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது.